வணக்கம் நண்பர்களே, மகிழ்துளிர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேற்றைய தினமானது ஐடிஐ படித்த மாணவர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள அரசு வேலை வாய்ப்பு பற்றியான தகவல்களை பகிர்ந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து தற்போது பிஇ படித்த மாணவர்களுக்கு வரவிருக்கும் மின்சாரத்துறையில் வரவிருக்கும் காலி பணியிடங்கள் தொடர்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ என்னன்னா, இந்த முன்னாடி இப்போ டிஸ்பிளே ஆகிறதுக்கு திரையில் தெரிகிறத பார்த்தீங்கன்னா, மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய மொத்த பணியிடங்கள், இப்போ பணியில் இருக்கக்கூடிய எவ்வளோ, காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்றத இப்போ நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டில் 15,058 காலி பணியிடங்கள் நிரப்ப போவதாக சொல்லியிருந்தாரு. அதில் நேற்று ஃபீல்டு அசிஸ்டண்ட் எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ பிஇயில் பிஇ சிவில் படித்தவங்க, எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, அதே மாதிரி பிகாம் முடித்தவங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க என்னென்ன கோர்ஸுக்கு எப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டில் இருக்கிறது அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். இதில் மொத்தம் 42 போஸ்ட் வரப்போகிறதா காலிப்படங்கள் இருக்கிறதாகவும் அதை நிரப்ப போகிறதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான கல்வி தகுதி என்னென்னா பிகாம் காமர்ஸ் முடிச்சிருக்கணுன்றதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்கள் 111. அவங்களுக்கு கல்வி தகுதி சிவில் இன்ஜினியரிங்கில் பிஇ படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மூன்றாவதாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் பிஇயில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கணுன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி 212 அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நான்காவதாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான வேகன்சி 516. அடுத்து ஐந்தாவதாக டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், இதுக்கு எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான வேகன்சி 945. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் பிஇயில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கணுன்றதை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான வேகன்சி எவ்வளோ, 203. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ், இதுக்கான குவாலிஃபிகேஷன் பிகாம் அப்படிங்கிற ஒரு டிகிரி கோர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான வேகன்சி 435. அடுத்து நேற்று பார்த்தோம் 8வது மல்டிபர்பஸ் ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது, இதுக்கு ஐடிஐ குவாலிஃபிகேஷன். இதில் 9,800 வேகன்சி வரும்ன்றதை அவங்க சொல்லியிருந்தாங்க. இதில் இன்னொன்று இருக்குது பாருங்கள், இன்க்ளூடிங் அசஸர். இதுக்கான அந்த அசஸருக்கான போஸ்டிங் குவாலிஃபிகேஷன் பிகாம். அப்போ இதில் எவ்வளோ வேக்கண்ட், கிட்டத்தட்ட 2,700 வேக்கண்ட் வரும்ன்றதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது டெஸ்டர் கெமிக்கல் 9வதாக இருக்கிறது டெஸ்டர் கெமிக்கல். இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் மொத்தம் போஸ்ட் பார்த்திங்கன்னா 94. மொத்தம் 15,058 காலி பணியிடங்கள் மிக விரைவில் நிரப்ப இருப்பதாக நம்மளது மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் ப்ரொபோசல் அமைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் 2021 வெளியான கேங்மேன் போஸ்ட்டு 5,000 இதோட இடம்பெறும்னு சொல்லி இருந்தாங்க. இப்போது இதை தொடர்ந்து இப்போ டிப்ளமோ ஐடி லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதம் வெளிவரும்ன்றத எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுலேயும் பிஇ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். நோட்டிஃபிகேஷன் பிஇ படித்தவங்களுக்கும் டிப்ளமோ படித்தவங்களுக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 16,000 வேக்கண்ட் நினைக்கிறேன், அதில் போட்டிருக்கிறாங்க. அங்கேயும் அப்ளை பண்ணலாம். ப்ரிப்பேர் ஆகக்கூடியவங்க எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். நமக்கு நமது அரசு வேலை தான் கனவு. அதை நினைவாக்க சரியான நேரத்தில் கரெக்டாக படித்தா, வழிகாட்டுதலோடு படித்தா கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம். அரசு வேலை அடைவதே நம்மளுக்கு, அதை செய்து காட்டுவோம். உங்களுக்கான வெற்றி பயணத்தில் உங்களுடன் மகிழ்துளிர் சேனலானது உடன் பயணிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு மற்றும் புதிய தகவல்களை தொடர்ந்து பெற நமது மகிழ்துளிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் சொல்லும் தகவல் தங்களை சேரும். நன்றி. போட்டித் தேர்வுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.